ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கடல் பாசி, 2 பட்டை, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், 1 காஷ்மீர் மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி மிக்சியில் சேர்த்து பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அடுத்து 2 தக்காளியும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் நல்லா கொதித்து வர்றப்ப இந்த கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதோட சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மஷ்ரூம் மசாலாவோட நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடரை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி, பூரி, ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.